வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாங்க. இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கிடலாம். இந்த பீட்ரூட்டில் பாதி அளவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச இந்த பீட்ரூட் விழுதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் சாறு ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும். பீட்ரூட் சாறு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் சாறு 1 கப் அளவு இருக்கணும். 2 கப் அளவு மாவுனா 1 கப் அளவு பீட்ரூட் சாறு இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாறு சேர்க்கும்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாவோடு சேர்க்கணும். இப்போ கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு அளக்கும்போது எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாத்திரத்தில் பீட்ரூட் சாறு அளந்துக்கோங்க. 2 கப்பு மாவுனா 1 கப்பு பீட்ரூட் சாறு இருக்கணும். அதான் கரெக்டான பதம். இட்லி குண்டால தண்ணி சேர்த்துக்கலாம். 600 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது உருண்டையை உருட்டி இட்லி குண்டால வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதி வந்து ஆவி வருது பாருங்கள். இப்போ தான் இந்த உருண்டையை இதில் வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். மீதி இருக்க உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உருண்டையை அடுக்கிடலாம். இப்படி மேலே மேலே அடுக்கினாலும் ஒட்டாது. மொத்த உருண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கும்போது ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் மேலே மேலே அடுக்கினாலும் உருண்டைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லாயிருக்கும். இது மூடி வச்சு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இந்த பீட்ரூட் உருண்டை வேக வைக்கும்போது அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் இல்லது சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த உருண்டையை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது ஒரு வானல் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்போட கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க.
இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.